புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி அந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த சனிக்கிழமை பள்ளி விடுமுறை என்பதால் வீட்டின் அருகே தெருவில் விளையாடச் சென்றார். மாணவி வீடு திரும்பாத நிலையில் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் தங்கள் மகளை காணவில்லை என்று பெற்றோர் முத்தையால்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். போலீசார் அக்கம் பக்கத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சேகரித்து சிறுமி எங்கு சென்றார், என்னவானார் என்று தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் அங்குள்ள அம்பேத் நகர் சாக்கடை கால்வாயில் சந்தேகத்துக்கிடமான வகையில் மூட்டை ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. விரைந்து சென்ற போலீசார் அந்த மூட்டையை பிரித்து பார்த்தபோது உள்ளே மாயமான அந்த சிறுமி சடலமாக இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். யாரோ மர்ம ஆசாமி சிறுமியை கடத்தி சென்று கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி சாக்கடை கால்வாயில் வீசி சென்றிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். அந்த சிறுமியின் சடலத்தை மீட்டு வெளியே எடுத்து வந்தனர். அதற்குள்ளாக சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் காட்டு தீயாய் பரவ ஏராளமான மக்கள் அங்கு திரண்டனர். சிறுமியின் சடலம் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்தை துரத்தியபடியே உறவினர்கள் அழுதபடி ஓடிச் சென்றனர். இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புள்ள கொலையாளிகளை கைது செய்ய கோரி மக்கள் முத்தையால்பேட்டை பிரதான சாலையில் அமர்ந்து 3 மணி நேரம் மறியல் போராட்டம் நடத்தியதால் போக்குவரத்து முடங்கியது. ஒரு சில எவிடன்ஸ் நாங்க கொடுத்துமே அந்த இடத்துல போயிட்டு அவங்க விசாரிக்க மாட்டாங்க. பக்கத்து தெருவுல போயிட்டு கொஞ்சம் கூட விசாரிக்கவே மாட்டாங்க சார். ஆவேசமாகி காவல் நிலையம் சென்றவர்களை போலீசார் அடித்து விரட்டினர். விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை அழைத்துச் சென்றது யார், எதற்காக அந்த சிறுமி கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து சந்தேகத்துக்கிடமானவர்களை பிடித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவித்த நிலையில் கஞ்சா குடிக்கிய இளைஞர்கள் 7 பேர் சேர்ந்து சிறுமியின் கை கால்களை கட்டி போட்டு இந்த கொடூர செயலை செய்ததாக சிறுமியின் தந்தை பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. எங்க இருக்கிறீங்க இப்ப? என்ன சொல்றாங்க, எப்படி செஞ்சானுங்கன்னு தெரியுதாமா? கை கால கட்டி போட்டு செஞ்சுக்கிறாங்க. 7 பேர்ப்பா. 7 பேரா? ஆமாம்பா, கை புள்ள பாது. எங்கதி பசங்களா? சொல்லி கம்பாம் போய் எடுத்துட்டாங்கப்பா. எங்கதி பசங்களா? கஞ்சா குடிங்கப்பா. நம்ம கஞ்சா குடிங்களா? ஆமாம்பா. இந்த படுகொலை சம்பவத்தால் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் சிறுமியின் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.
ஊர் முழுக்க குழந்தை கடத்தல் வதந்தியால் பல்வேறு நபர்கள் தாக்கப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் சிறுமி ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெற்றோரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் சண்முகம் மற்றும் வேல்ராஜ்.